அந்த பறவைகள் கிட்ட இருந்து எப்படியோ எங்களை காப்பாத்திட்ட. ஆனா நம்ம கிட்ட இருந்த மொத்த தங்கத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல பீம். மொத்த ஊரையும் அழிச்சிட்டாங்க. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. பீம், என்னோட பூட்டு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட தங்கம் கொஞ்சம் தான் இருக்கு. பீம், அந்த கார்கோயில் நிச்சயம் வரத்தான் போறான். இந்த தடவை அவனால நம்ம டோலக்பூர்ல இருந்து எதையும் திருட முடியாது. ஒரு வழியா இங்கேயும் வந்துட்டானா? ஓ, இது என்ன? தலைவா, 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 தலைவா! நீ கோகி கார்கோயில காப்பாத்திருக்க. நீதான் திருட. ஏன்னா நீதானே இந்த கெட்டவனை காப்பாத்திருக்க. நான் திருட இல்ல. அந்த தங்க ராஜா தான் எங்க எல்லாரையும் திருட சொல்றான். கோகி, இனி நீ அழக்கூடாது. அந்த கெட்டவன் இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டான். அப்படின்னா என் கூட வா பீம். நம்ம பையன் மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. சரி, பரவாயில்ல. இந்த 2 திருடன்களையும் நான் கார்கோயிலா மாத்த போறேன். இல்ல, நாங்க 2 பேரும் திருடங்க இல்ல. எனக்கே துரோகமா? இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு. இல்ல, எல்லாம் போச்சு. நெருப்பு, நெருப்பு! நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிறேன். பீம், உன்னோட உதவிக்கு நன்றி. இனிமே எங்களுக்கு திருட வேண்டிய அவசியமே இருக்காது. நன்றி. நான் எட்டி பார்த்தேன். தூரத்துல எனக்கு இந்த மாமரம் கண்ல பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும். வாங்க, சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலியை விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்க. நீ என்ன அடிச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என்ன அடிக்க போறியா? இப்ப நான் உன்னை அடிக்கிறேன் பாரு. விடுங்க, எங்களை விடுங்க, விடுங்கங்கறல்ல. அமைதியா இரு டோலு. நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இதான் எங்க பிரச்சனையே. நான் டோலு இல்ல, போலு. நான் தான் டோலு.
எப்ப பாரு இப்படிதான் நடக்குது. எல்லா தப்பையும் டோலு தான் பண்ணுவான். ஆனா எல்லார்கிட்டயும் நான் தான் மாட்டிப்பேன். என்னாலயும் இனிமே பொறுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன போலுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்? இனிமே பொறுத்துக்க மாட்டேன். இனிமே என் பேரு டோலு கிடையாது, நான் சிங்கமுத்து. அப்படின்னா இனிமே என்னோட பேரு அது வந்து வீரு. வீரு கேளுங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த வீரு அவனோட பிறந்த நாள வேற என்னைக்காவது கொண்டாடிக்கிட்டோம். எனக்கும் சிங்கமுத்து கூட பிறந்த நாளை கொண்டாடணுங்கிற ஆசை கிடையவே கிடையாது. அட என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு, இங்க இருந்து போயிடு. வாய மூடு, அது என்னோட வீடு தான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது, நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி இந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைவே. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? அவ கையில இருந்து அந்த மந்திர தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்ட பீம். இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே, பாத்தீங்களா, பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன். அது நடக்காது பீம். ஒரு விஷயத்தை நீ மறக்கற. உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க ரெண்டு பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. என்ன இது? மாட்டிக்கிட்டே. இப்படி நடக்க கூடாது, இது துரோகம். நன்றி ராஜு. யாரங்க இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க. ஏய் வீரு, வந்துட்டியா? வீருன்னு கூப்பிடாத, வீரு அண்ணன்னு கூப்பிடு. மன்னிச்சிடுங்க வீரு அண்ணே. ஆனா உங்க தம்பி சிங்கமுத்து இருக்கானே, எல்லாரும் முன்னாடியும் உங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. வா என் கூட. வீரு அண்ணே, நீங்க லால்ச்சி தாஸோட உதவியை நாடிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அங்க பாரு, அவர்கிட்ட பலசாலியான அடியாட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பீமையும் சிங்கமுத்துவையும் ஒரு வழி பண்ணி விட்டுடுவாங்க. சரி, நாம ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம்? வீரு அண்ணன் ஆபத்தோட எப்பவும் விளையாடுவான். முன்னாடி ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்காங்க. நாம பின்னாடி போய் சந்திக்கலாம். இன்னும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் ஆகட்டும். மஞ்சக்கல்ல பருப்புல கலந்துருங்க, அப்புறம் வெள்ளக்கல்ல அரிசியில கலந்துருங்க. யாரப்பா அது? ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்காதீங்க. அங்க யாரு இருக்காங்கன்னு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
டோலு டோலு இத பாரு, விளையாட்டெல்லாம் போதும். அங்க போலு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். லால்ச்சி தாஸ் அங்க அவங்க கடையில அவனை புடிச்சு வச்சிருக்கான். அவனால தப்பிக்க முடியல. என்ன? டோலு இருக்கிற வரைக்கும் போலுவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் வரேன் டோலு. அங்க யாருக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இதோ இங்க இருக்கேன். எனக்கு இந்த பசங்க கொடுக்கிற தொல்லை இருக்கே, அதை என்னால தாங்க முடியல. இந்த 3 பேரையும் உள்ள அடைச்சு வைங்க. மரியாதையா உங்களை விட்டுருங்க. ஆஹா, இங்க என்ன அவனை சுமந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் அங்க நிக்கிறவங்கள போய் புடிச்சு கொண்டு வந்து அடைச்சு வையே. டோலு போலு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பேரை சிங்கமுத்து வீருன்னு சொன்னீங்களே. காலையில அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்க, சொன்னா கூட கேட்காம டிஷம் டிஷம்னு குத்திக்கிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. வாக்காலியா, நாம இங்க இருந்து கிளம்பலாம். காலியா, ஆமா, உன்னோட அன்புக்கு அளவே கிடையாதா? பாத்தீங்களா, 2 பேரும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2 பேர் இல்ல சுட்கி, 3 பேரு.